ஹாய் மக்களே, வெல்கம் டு பசுமை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஆராய்ச்சியில் இது என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கீரையை வச்சு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பாலக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 1க்கு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தண்டுகள்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. தண்டுகளை ரிமூவ் பண்ண வேண்டாம், கீரையோடு சேர்த்து தண்டையும் போட்டால் வெந்துருங்க. இந்த கீரையில் அதிக லெவலில் பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் சி, இ, இரும்பு சத்து நிறையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதில் நிறைய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்மளுடைய ரத்த குழாய் பிளட் வெசல்ஸை நல்லா உறுதிப்படுத்தி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரை கிடைச்சா கட்டாயம் வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க. இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் வச்சு அளவாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணுங்க. வெந்துருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் அந்த தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் நசுக்கலாம். அந்த மாதிரி ஆனால் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பொதுவாகவே கீரையில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு கடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வடிக்க போகிறது இல்லைங்க. இந்த கீரை தண்ணிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கும், அதனால் நான் வடிக்க போகல. நீங்கள் வடிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் சூப்பாகவோ வேறு ஏதாவது ஒன்றாவோ பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வெந்திருந்ததுன்னா கடையருக்கு ரெடிங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் முழு கொத்தமல்லி தான் சேர்த்திக்கிறேங்க. நம்ம கடையும் போது கொத்தமல்லி கடை பெற்றுரும். 2 3 அப்படியே உடஞ்சிருங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்க அளவுக்கு நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வர மிளகா ஆட் பண்ணுறேங்க. எங்கிட்ட பச்சை மிளகா இல்லாததுனால நீங்கள் பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் நான் 2 இனுக்கு கருவேப்பிலை உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க, ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி. எப்போ பார்த்தாலும் கீரையில் ஒரே மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாள் கடைசல் பண்ணலாம், ஒரு நாள் பொரியல் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டைம் கம்மியாக தாங்க எடுத்துக்கும். அதனால் அவசரத்துக்கு செய்யணும்னா கூட இதுக்கு தாராளமாக இதை செய்யலாம் நீங்கள். இப்போ நம்ம தாளிப்பை உள்ளே கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம 1க்கு 2 நான் கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கடைப்படல, ஆனால் 1க்கு 2 கடைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் அம்மா ஸ்டைலுங்க. தாளிச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து சட்னி தாளிச்சாலும் அதை ஊற்றி அதில் இருக்கிற ஃபுல்லாக எடுத்துடணும். அதே தான் நானும் யூஸ் பண்ணுறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கீழே வச்சு உட்காந்து கடைஞ்சா சீக்கிரம் கடைஞ்சிடலாங்க. நல்லா அழுத்தி விட்டு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு பண்ணுறதை விட இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக்கீரை கடைசல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய சத்துக்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங்.